அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய உனக்காக இந்த உலகத்தில் பிறந்தார் என்று விசுவாசிக்கிறாயா? பிறந்த இயேசுவானவர் வளர்க்கப்பட்டு அவர் 30வது வயதில் யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் என்று விசுவாசிக்கிறாயா? ஞானஸ்நானம் பெற்ற இயேசுவானவர் பிதாவின் சித்தத்தை செய்து தனது 33 வயதில் உன்னுடைய பாவத்திற்காக உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் என்று விசுவாசிக்கிறாய். மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசிக்கிறாயா? எழுந்த இயேசுவானவர் மறுபடியும் வந்து அவர் என்னை அழைத்து செல்வார் என்று விசுவாசிக்கிறார். இந்த விசுவாச அறிக்கையின்படி இந்த நாமம் இம்மானுவேல் நாமம் தரிக்கப்பட்ட இந்த மகனுக்கு வான பூமி சாட்சியாய், சபையார் சாட்சியாய், இதோ ஜலம் சாட்சியாய், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த மகன் இயேசு பிரதான கட்டளையின்படி இன்றைக்கு ஞானஸ்நானம் வழங்கப்படும். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாமம் ஆண்டவரே பாதுகாத்து